பிக் பாஸ்ல நீயும் பொம்மை தான் நானும் பொம்மை தாங்கிற கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 12 பேர் விளையாடுறாங்க. விளையாண்டதுல பார்த்தா விஷால் கையில ஜாக்லின் பொம்மை, சத்யா கையில அவர் பொம்மையே இருக்குது, சாச்சனா கையில விஷால் பொம்மை, சாச்சனா பொம்மை, ரயான்ட்ட இவங்க 4 பேர் தான் கடைசியில் இருக்காங்க. அப்புறம் அவங்க பொம்மை அவங்களே வச்சுக்க கூடாதுங்கிறதுனால சத்யா வந்து அவர் பொம்மையை பால்பீட்டில் போட்டு, விஷாலும் சத்யா வருண்ல ஒரு கேங்குங்கிறதுனால விஷால் வந்து ஜாக்லின் பொம்மையை பால்பீட்டில் போட்டு 2 பேரும் ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க. சத்யா பொம்மையை விஷாலும் ஜாக்லின் பொம்மையை சத்யாவும் வச்சுருக்காங்க. சத்யாவோட பொம்மை விஷால் கொண்டு போய் சேர்த்துறாரு. இப்போ ஜாக்லின் பொம்மை சத்யா கிட்டேயும் விஷால் பொம்மை சாச்சனா கிட்டேயும் இருக்குது. சாச்சனா பொம்மையை ரயான் கொண்டு போய் உள்ளார சேர்த்துறாரு. என்ன அப்படின்னா, நீ வந்து விஷால் பொம்மையை வைக்கக்கூடாது கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷனோட ரயான் வந்து சாச்சனா பொம்மையை உள்ளார சேர்த்துறாரு. ஸோ இப்போ எல்லாருமே சேவ் ஆகிட்டாங்க. யார் சேவ் ஆகாமல் இருக்காங்கன்னு பார்த்தா சத்யா கையில் ஜாக்லின் பொம்மையும் விஷால் பொம்மை வந்து சாச்சனா கையிலையும் இருக்குது. சாச்சனா வந்து அவங்களுக்காக அதை ஹோல்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன்னு சொல்லி இருக்காங்க. இப்போ வந்து இதில் ரயான் வந்து ரொம்ப கொந்தளிக்கிறாரு. நேற்று வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சிங்கிள் டிஜிட் வரும்போது தான் இந்த மாதிரி மற்றவங்க பொம்மையை எடுத்து வச்சு விளையாடுற கேம் விளையாடலாம், ஃபஸ்ட்டு வந்து நமக்காக நம்ம பொம்மையை சேவ் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம விளையாடணும்னு சொல்லி தான் நேற்று அருண் தான் சொன்னார். இன்றைக்கி அவங்க சொல்லிவிட்டு அவங்களே மாற்றி விளையாடுறாங்க. நாங்கள் ஜெஃப்ரி பொம்மை, என் பொம்மை, ஜாக் பொம்மை, அந்த 3 பொம்மையும் தான் நான் வைக்கிறேன். வச்ச இடத்த விஷால் பார்த்தாரு. கரெக்டாக அவர் பொம்மை நடுவில் இருக்குது. அவர் பொம்மையை விட்டு அவர் பொம்மை நடுவில் தான் இருக்குது. அவங்க கேங் பொம்மை அங்கே தான் இருக்குது. அதை விட்டுட்டு ஓரத்தில் வைக்கிற எங்களோட பொம்மையை பிளான் பண்ணி தான் எடுக்கிறாரு. எடுத்துட்டு நேற்று மாதிரியே இந்த மாதிரி பண்ணுறாரு. சொன்ன வார்த்தையை காப்பாற்றலை. இது கேம் தான். பட் இருந்தாலும் நேற்று சொன்னது வேற, இன்னைக்கு நடந்துக்கிறது வேற அப்படின்னு கொந்தளிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் விஷால் என்ன சொல்லிட்டு இருக்கா சத்யா கிட்ட, நீ வைக்காத, ஹோல்ட் பண்ணிட்டே இரு, உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணு. இன்னும் ஐடியாஸ் என்ன கொடுக்குறாங்க, பால்பீட்டில் வந்து இது சாச்சனாட்டேருந்து வாங்கிட்டு இந்த பொம்மையை தூக்கி போட்டுரும், சாச்சனா எடுக்கிறதுக்குள்ளே நீ கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் சத்யா வந்து நான் வந்து அந்த மாதிரி ஃபிசிக்கல் இதெல்லாம் பண்ண மாட்டேன், அதுவும் சாச்சனா பாப்பா, நான் அதை செய்ய மாட்டேன், கண்டிப்பாக செய்ய மாட்டேன், என்னால் எவ்வளோ முடியுமோ ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு. சரி இந்த பக்கம் ஜாக்லின் இப்படி ஒருத்தவங்களேவா அடிப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து அவங்க வேதனையை சொல்லிகிட்டு இருக்காங்க. நேற்றும் தான் அடிச்சிங்க, இன்றைக்கும் திருப்பி என் பொம்மையே ஏன்டா அடிக்கிறீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் இது பண்ணுறாங்க. அஸ்வல் ரயானை வந்து நீ கோவப்படாத, நான் போனாலும் பரவாயில்ல, ஜெஃப்ரியும் நீயும் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்லின். இப்போ பிக் பாஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாரு. பெசர் ப்ரெஸ் பண்ண போகிறோம், நீங்கள் அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே யாராவது ஒருத்தவங்க பொம்மையே சேவ் ஆகணும், நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. 2 பேருமே வந்து பால்பீட்டில் போட்டுட்டு எடுக்கிறதுக்கும் அக்செப்ட் பண்ணி தீபக் வந்து ஒரு யோசனை சொல்கிறார், 2 பொம்மையும் பால்பீட்டில் போடுறேன், நீங்கள் எடுத்துகிட்டு ஓடுங்க அகெயின், அதுவும் கடைசியில் ஃபிசிக்கலாக தான் முடியும், அதனால் அது மாதிரி வேண்டாம் அப்படின்னு சத்யாவும் சொல்கிறாங்க. அந்த பக்கமும் சொல்கிறனால யாரும் ஒத்துக்கலை. ஸோ கடைசி வரைக்கும் அடுத்த 5 நிமிஷம் சொல்கிறாரு, அப்பயும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கடைசியில் பஸ்ஸரும் முடிஞ்சிருது. இப்போ 2 பேருமே அவுட்டு. விஷால், ஜாக்லின் 2 பேருமே அவுட் ஆகுறாங்க இந்த கேமில்.